போடுறா வெடியா ட்ராஜ் கைகோட் கம்பேக் ட்ராஜ் கைகோட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆறாம் வந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவரை டீமில் எடுத்து பாதி மேட்ச் ஆட வச்சு பாதி மேட்ச் உட்கார வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை டீமில் எடுக்கவே இல்லை. அப்புறம் உள்ளூர் கிரிக்கெட் போட்டில் தான் பார்த்தீங்கன்னா தரமானாரு. அதெல்லாம் ஆடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கதவுலாம் உடச்சி ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ருத்ராஜ் கைகோட் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். 105 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. 100 அடிச்சிருக்காரு. அவர் எப்போ இந்தியா டீமுக்கு வருவார் இந்த மாதிரி ரன் அடிப்பாருன்னு பார்க்கறதுக்கு இன்னைக்கு சரியான அப்பில் இருப்போம் எல்லாருமே. கிங் கோலி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் 100, இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா 100. எப்பா கிங் கோலி பார்த்தீங்கன்னா தரமா அவரும் பார்த்தீங்கன்னா பூனிராப்பில் அவரை மிஞ்சிறதுக்கு இன்னைக்கு அவனாலே இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா 102 ரன் அடிச்சிருக்காரு. விராட் கோலி கூட இருக்கும் எப்படி ஆடுவாரும் பார்க்கலாம்னு இருந்தேன். ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா தரமா இதுவாயிருக்கு. 100 விராட் கோலி 100. நம்ம கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா 66 ரன் வச்சிருக்காரு. ருத்ராஜ் கைகோட் இந்த இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவரை ஓடிஐ 50 ஓவரில் அவர் ஆள வைப்பாங்களா தெரியல, ஸ்கோரில் எடுப்பாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ஸ்கோரில் எடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். சரிப்பா ருத்ராஜ் சம்பவத்தை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.